எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விலாக் பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? மொபைல் வாங்க தாங்க. நான் வந்து சனிக்கிழமை என்ன பண்ணேன், அம்மா வீட்டுக்கு வந்தேன்னு ஒரு விலாக் போட்டேனா, அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச உடனே, தம்பிய கூப்பிட்டுக்கிட்டு சரி மொபைல் வாங்கலான்னு போயிட்டேன். என் மொபைல் என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறீங்க. என்னது வந்து என்ன ஆச்சுன்னா, சவுண்ட் ஒர்க் ஆவறதில்ல, சவுண்ட் பட்டன் ஒர்க் ஆவறதில்ல, பேட்டரி நிற்கிறதில்ல. பேட்டரி நிற்காத்தால சுத்தமா வந்து சார்ஜ் டக் டக் டக்குன்னு காலி ஆயிடுது. அது காலி ஆயிடுச்சுன்னா ரீபூட் மோடுக்கு போயிடுதுங்க. ஸோ நம்ம வந்து அத ஆன் பண்ணுறதே கஷ்டமாயிடுது. நான் எங்கன்னா வெளிய போணும்னா ஆட்டோ புக் பண்ணணும், பே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, "உங்க தம்பிய கூட்டிட்டு போயிட்டு ஒரு மொபைல் வாங்கிக்கோ என்ன" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க 6:00 மேல வந்து மொபைல் கடைக்கு போனோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பூர்விகா போனோம். அங்க அவ்வளோ நல்லா இல்ல. அதுக்கப்புறம் எங்க போனோம்னா, சங்கீதாக்கு போனோம். சங்கீதால கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. நெறைய மாடல் வந்து காமிச்சாங்க. பூர்விகாலயும் இருந்துச்சு மாடல்ஸ். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. 2 மாடல் தான் எங்களுக்கு காமிச்சாங்க. ஆப்ஷன் 2 நாங்க சொன்ன பட்ஜெட்ல. அதனால அது வேணான்னுட்டு இங்க வந்தோம் சங்கீதால. ஓகேங்களா? சங்கீதால ஸோ தம்பியும் உனக்கு பிடிச்ச மொபைலை வந்து எடுத்துக்கோ பாரு அப்படின்னு சொன்னதால இந்த சாம்சங் சைடு வந்தேன். இந்த ஃப்ளிப்அப் மொபைல் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சிங்க. ஸோ அதை பார்த்தோமா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, குட்டியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளிப்அப் மாடல் தான் இது. வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற டைப்பு, அது ஃபோல்டு பண்ணுற டைப்பு. இது வந்து இப்படி கையில் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எது வேணாலும் எடுத்துக்கிறதால டக்குன்னு போயிட்டு இந்த 2 மொபைல்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்ம சின்ன குட்டி மொபைலை பெருசாக்கிக்கலாம். அதாவது இது வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணுறது டவுன் சைடு, அது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறது ஃபோல்டு. அந்த மொபைலும் என்னென்னா புக் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி ஃபோல்டு பண்ணுறது. இது 2த்துல ஒன்று எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லைம்மா வாமான்னு. ஏன்னா அந்த மொபைலோடைய ரேட் கேட்ட பேர் தான் தெரியுது. எல்லாம் வந்து 1,20,000 1,70,000 அப்படின்னுட்டு. ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் வேறு சைடு வந்துட்டோம். வேறு சைடு எங்கே போனோம் பார்த்தீங்களா, ஓப்போ போனோம். ஓப்போ தான் வந்து லாஸ்ட் நான் வச்சுருந்த மொபைல். ஆனால் ஓப்போவும் அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இல்லைன்றதால ரெட்மி லாஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேங்க. ரெட்மி நல்லா தான் இருந்துச்சு. நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நான் அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கல. ஏன்னா பழைய மொபைல் ஃபோனே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறேங்க. இதில் வோடஃபோன் சிம்மு ஒன்று போட்டிருக்கேன். தெரியாமல் வந்து இதிலேருந்தே நான் பழைய ஞாபகத்திலே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிடுறேன். சார்ஜ் இல்லையேன்ட்டு போட போகிறேன். இந்த மொபைலும் இருக்குது. இருந்தாலும் பழசை விட மனசு வரல. இதுவும் சூப்பராக இருக்குது.